முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமன் ஏகநாயக்க அதிரடி கைது. மீண்டும் பாதாள உலக குழுவை வேட்டையாட ரொஹான் ஒலுகலவுக்கு பதவி உயர்வு. ஜனாதிபதி அனுரவின் அதிரடி அறிவிப்பு. ரணிலின் வழக்கை 1 மாதங்களுக்குள் முடித்து அவருக்கு தண்டனையை வழங்குவோம். சட்டமா அதிபர் வெளியிட்ட அறிக்கை. தமிழரசு கட்சிக்குள் சுமந்திரனால் உள்ளே கொண்டு வரப்பட்ட உளவாளிதான் சாணக்கியன். அதிரடி கருத்தை வெளியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம், மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்ட பௌத்த தேரர்கள். சஜித் பிரேமதாச மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். அவரை மிக விரைவில் பரிசோதிக்க வேண்டும். அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜெயதிச அதிரடி. அரசாங்க வேலை நிரந்தரமாக தராவிட்டால் உணவருந்தாமல் செத்து போவோம். கொழும்பில் ஆரம்பிக்கப்பட்ட வினோத போராட்டம். லண்டன் விஜயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு மார்ச் மாதம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று புதன்கிழமை உத்தரவிட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தனது மனைவியான பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு தனிப்பட்ட விஜயம் செய்வதற்காக அரச நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் 2025 ஆண்டு ஆகஸ்ட் 22 தேதி பிற்பகல் கைது செய்யப்பட்ட நிலையில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவரை ஆகஸ்ட் 26 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை அடுத்து உயர் இரத்த அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு காரணமாக மருத்துவ ஆலோசனையின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் உடல்நலக்குறைவு காரணமாக ரணில் விக்ரமசிங்க பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் குறித்த வழக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றில் நேற்று புதன்கிழமை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றில் ஆஜராகியிருந்தார். இதன்போது இந்த வழக்கு மீதான விசாரணைகளை மார்ச் மாதத்திற்குள் முடிவுக்கு கொண்டு வருமாறு அதிகாரிகளுக்கு அறிவித்து வழக்கு மார்ச் மாதம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதவான் உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமன் ஏகநாயக்கவை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 11 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று புதன்கிழமை உத்தரவிட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் லண்டன் விஜயம் குறித்து மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் சமன் ஏகநாயக்கவை கைது செய்வதற்காக செவ்வாய்க்கிழமை அவரது வீட்டிற்கு சென்றிருந்த போது சமன் ஏகநாயக்க வீட்டிலிருந்து தலைமறைவாகியிருந்தார். இந்த நிலையில் சமன் ஏகநாயக்க நேற்று நீதிமன்றில் ஆஜராகியதை அடுத்து அவரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளராக உதவி காவல்துறை அத்தியட்சகர் ரொஹான் ஒலுகல நியமிக்கப்பட்டுள்ளார். அதன்படி அவருக்கு வலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளராக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. தேசிய காவல் ஆணையத்தின் ஒப்புதலுக்கு உட்பட்டு இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ரொஹான் ஒலுகல தற்போது மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவின் பணிப்பாளராக பணியாற்றி வருகின்றார். வெளிநாட்டில் தலைமறைவாகி இருந்த இந்நாட்டு போதைப்பொருள் கடத்தல் குழுவினரான கெஹல்பத்திர பத்மே, கமாண்டோ சலிந்த, இஷாரா செவந்தி உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு சந்தேக நபர்களை நாட்டிற்கு அழைத்து வரும் நடவடிக்கைகளில் ரொஹான் ஒலுகல நேரடியாக ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போது திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலின் கீழ் உளவாளிகள் கூட்டம் தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவுக்குள் உள்நுழைக்கப்பட்டுள்ளார்கள் என தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனா சிவமோகன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவில் சுமந்திரன் ஆதரவாளர்கள்தான் அதிகம் உள்ளனர். அவர்களால் புகுத்தப்பட்டவர்கள்தான் அங்கே அதிகம் உள்ளனர். பதில் செயலாளராக இருந்தவர் அந்த பதவியில் இருந்தால் அரசியல் குழுவில் உள்வாங்கப்பட்டார். அதேபோல் சாணக்கியன் எம்பி எப்படி உள்வாங்கப்பட்டவர் என்று தெரியாமல் உள்வாங்கப்பட்டு விட்டார். உண்மையில் இறுதி பொதுக்குழு கூடிய போது சாணக்கியன் எமது கட்சியில் இல்லை. எப்படி அரசியல் குழுவில் உள்வாங்கப்பட்டார் என்பது எனக்கு தெரியாது. அது மர்மமாகவே இருக்கின்றது. இது உளவாளிகளின் ஊடுருவல். திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலின் கீழ் உளவாளிகள் கூட்டம் உள்நுழைக்கப்பட்டுள்ளது. பதவி ஆசையில் ஒருவர், கேவலம் கெட்டு தேசிய பட்டியலில் ஒருவர், இன்னொரு ஆள்பெட்டி வாங்கி எல்லோரையும் உள்வாங்கி எல்லோரும் உள்ளுக்கு வந்து இன்றைக்கு கட்சியை உருக்குலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு துணிவிருந்தால் இந்த மக்களுக்கு முன்னால் பொதுக்குழுவை கூட்டுங்கள். நீங்களே தலைவராக வர முடியுமாக இருந்தால் பரீட்சித்து பாருங்கள் என தெரிவித்தார்.
திருகோணமலை கடற்கரை பாதுகாப்பு வலயத்தில் அத்துமீறி சிலை அமைத்த விவகாரம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பலாங்குடி கசபு தீரர் மற்றும் 4 தீரர்கள் உள்ளிட்ட 10 சந்தேக நபர்களும் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். பௌத்த பிக்குகள் உட்பட 10 பேருக்கும் எதிர்வரும் 2ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்க திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான முக்கிய விவரங்கள் வருமாறு: கடந்த 19ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபர்களை இன்றைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு திருகோணமலை நீதவான் உத்தரவிட்டிருந்தார். கடற்கரை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சந்தேக நபர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை மீளப் பெறுவதற்கு சட்டமா அதிபர் மற்றும் திருகோணமலை துறைமுக போலீசார் மறுப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை நகர கடற்கரை பாதுகாப்பு வலயத்தில் சட்டவிரோத கட்டடம் ஒன்றை அமைத்து பௌத்த சிலையொன்றை பிரதிஷ்டை செய்ததாக கடற்கரை பாதுகாப்பு மற்றும் கடலோர வள மேலாண்மை திணைக்களம் முறைப்பாடு செய்திருந்தது. இந்த முறைப்பாடு தொடர்பான வழக்கு கடந்த ஜனவரி 14ஆம் தேதி திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இதன்போது பெயரிடப்பட்ட 11 சந்தேக நபர்களில் 9 பேர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர். இவர்களில் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரையின் விகாராதிபதி திருகோணமலை கல்யாண வம்ச திஸ்ஸ தேரர், பலாங்குடி கசப தேரர், திருகோணமலை சுகித வம்ச திஸ்ஸ தேரர் மற்றும் நந்த தேரர் ஆகியோரும் உள்ளடங்குகின்றனர். சந்தேக நபர்களுக்கு எதிராக கடற்கரை பாதுகாப்பு சட்டத்தை மீறியமை மற்றும் அத்துமீறிய கட்டுமானங்களை மேற்கொண்டமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் போலீசார் விடயங்களை சமர்ப்பித்திருந்தனர். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த காலத்தில் பலாங்குடை கசபு தீரர் சிறைச்சாலையினுள் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருந்த போதிலும் பின்னர் அது தற்காலிகமாக கைவிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை போதிராஜ விகாரையில் புத்தர் சிலை தொடர்பான வழக்கில் பௌத்த பிக்குகளுக்கு எதிராக காவல்துறையினர் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகை சர்ச்சைக்குரியது என முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில கூறியுள்ளார். திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்திற்கு நேற்று சென்றிருந்த அவர் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்போது தொடர்ந்து உரையாற்றிய அவர் வழக்கின் குற்றவாளிகளுக்கு காவல்துறையினர் தாக்கல் செய்யப்பட்டிருந்த குற்றப்பத்திரிகையில் காவல்துறையினரை பிக்குகள் தாக்கியதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. காவல்துறையினர் பிக்குகளை தாக்கியதை முழு நாடுமே பார்த்தது. விகாரைக்கு வந்தது காவல்துறையினர். முத்துக்குடை உடையும் வரை தாக்கியவர்கள் காவல்துறையினர். ஆனால் அநீதியாக அசாதாரணமாக பல குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருந்ததால் அனைத்து குற்றவாளிகளும் தாங்கள் நிரபராதிகள் என தெரிவித்துள்ளனர். இந்த நாட்டில் மதங்களுக்கிடையில் பிரச்சனையை ஏற்படுத்தும் விதத்திலேயே காவல்துறையினர் செயற்படுகின்றனர். கத்தோலிக்க அருட்தந்தை ஒருவர் காவல்துறையினரால் தாக்கப்பட்டதாக செய்த முறைப்பாட்டில் 6 காவல்துறையினர் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். எனினும் பிக்குகள் செய்த முறைப்பாட்டுக்கு எவ்வித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் கோரிக்கைகளுக்கு பதிலளிப்பதற்கு முன்பு அரசாங்கம் முதலில் அவரது மனநிலையை ஆராய வேண்டும் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். களத்துறையில் ஊடகங்களுக்கு உரையாற்றிய அமைச்சர் சஜித் முன்னதாக கல்வி சீர்திருத்தங்களுக்கு எதிராக மதுக்கமவில் உள்ள CWW கண்ணங்கர சிலைக்கு முன்னால் ஒரு போராட்டத்தை நடத்தியதை நினைவு கூர்ந்தார். எனினும் தற்போது அவர் அதே சீர்திருத்தங்களை உடனடியாக செயல்படுத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து பதிலளித்த அமைச்சர் நலிந்த, இந்த கல்வி சீர்திருத்தங்கள் தாமதமின்றி செயல்படுத்தப்படாவிட்டால் எதிர்காலத்தில் சஜித் பிரேமதாச போன்ற அதிகமான நபர்களை உருவாக்கும் வாய்ப்புள்ளது. இந்த சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டியதற்கு இதுவே மற்றொரு காரணம் என்றார். மேலும் புதிய தொகுதிகளில் சுமார் 147 பிரச்சனைகள் இருப்பதாக சஜித் கூறியதாக தெரிவித்த அமைச்சர் சஜித் பிரேமதாசவின் தளத்திற்கேற்ப நாங்கள் செயல்பட முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் சங்கத்தினரால் 2வது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் 3 பேரின் உடல்நிலை மோசமடைந்துள்ளமை கவலைக்கிடமான நிலையை ஏற்படுத்தியுள்ளது. அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களை ஆசிரியர் சேவையில் உள்வாங்குதல் அல்லது அவர்களது பதவி நிலைகளை முறையாக ஒழுங்குபடுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த உண்ணாவிரத போராட்டம் 3வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த 3 பேரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வைத்தியர்கள் மற்றும் அவசர ஆம்புலன்ஸ் வாகனம் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு உடனடி வைத்திய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. வைத்திய பரிசோதனைகளின் போது அவர்களில் ஒருவரின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமானதாக காணப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து குறித்த நபரை உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். எனினும் அவர் வைத்தியசாலைக்கு செல்ல மறுத்ததுடன் தங்களது கோரிக்கைகளுக்கு நிரந்தர தீர்வு ஒன்று பெற்றுத் தரப்படும் வரை உயிர் போனாலும் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என போராட்ட இடத்தில் வைத்து தெரிவித்துள்ளதாக அறியப்படுகிறது. இதனிடையே போராட்டக்காரர்களின் உடல்நலன் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக சமூக ஆர்வலர்களும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடர்பில் அரசாங்கத்தினால் இதுவரை எந்த உத்தியோகபூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.